அனைவருக்கும் வணக்கம். பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதாவது நீங்கள் இதுவரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நாளைக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இது இப்போ முக்கியமான ஒரு அப்டேட்டே இந்த அப்டேட் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சீட்டு வேக்கன்சியுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் எப்போவுமே பாராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்மந்தமான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கீழே நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான அப்டேட். என்ன அப்டேட்டு? இது வரைக்கும் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, நான் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல சார், பேமெண்ட்டும் பண்ணலை சார் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது. அடுத்த கட்டமாக சீட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சீட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் டோட்டலாகவே கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கேக்க நகர் எல்லாமே சேர்த்து 1068 சீட் இருந்துச்சு. அது அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வரல, மாற்றமும் வரல. ஏன்னா எந்த ஒரு நியூவாக நிறைய கோர்சஸும் வரல. கவர்மெண்ட் காலேஜிலலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் ப்ரைவேட் காலேஜில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மாணவர்களே, நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்றுமே ஒரு விஷயமும் அதில் நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் எந்த ஒரு இதுவும் மாற்றமும் வரல. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம் ரொம்ப கம்மியான சீட்டு தான் சார் வந்திருக்குன்னு. இந்த பிஃபார்முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்கல்ல, இதனுடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, உள்ளே பாருங்கள். ஸோ பிஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92 காலேஜில் 5986 சீட் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைவேட் காலேஜெலாம் போகிறவங்க, பிஃபார்ம் எடுக்க போகிறவங்க கண்டிப்பாக டியூஷன் ஃபீஸு 1 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்கு கட்டி ஆகணும். ஸோ பிஃபார்ம்னு இல்லை, எல்லா கோர்ஸுமே பிஎஸ்சி நர்சிங்கு, பிபிடி எல்லாத்துக்குமே நீங்கள் டியூஷன் ஃபீஸு 1 லட்ச ரூபா கட்டியே ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. 1 லட்ச ரூபா நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். ஸோ இது காலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாகவே டோட்டலாக அந்த 20,807 சீட்டை யார் எடுக்க போகிறாங்கிறதான் கேள்விக்குறி. 1068 சீட்டு கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கேக்க நகரில் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு டோட்டலாக இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அதாவது ப்ரைவேட் காலேஜில் சீட்டு இன்க்ரீஸ் ஆனதையும் நம்ம சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். டோட்டலாக 20,807 சீட் இருக்குது. அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் மேல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் நர்சிங் மேல்லாம் எடுத்தாலுமே 1 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸு நீங்கள் கட்டணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு டொனேஷனும் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. எல்லா மாணவர்களுமே ப்ரைவேட் காலேஜ் போகிறவங்க 1 லட்ச ரூபா நீங்கள் கட்டாயமாக பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் வாங்கலாம், ஆனால் நான் 1 லட்ச ரூபாங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு டோட்டலாகவே நமக்கு இதெல்லாம் முன்னாடி பார்த்தது தான். எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. டோட்டலாகவே எவ்வளோ காலேஜ் நமக்கு இருக்குது பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு 126 காலேஜில் 538 சீட்டு தான். ரொம்ப குறைவான சீட்டு. யாரெல்லாம் இந்த ரவுண்டில் அடித்து தூக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த சீட்டை. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் இதுக்கு ஏகப்பட்ட காலேஜ் இருக்குங்க. இதில் சொல்லவே வேணாம். கிட்டத்தட்ட ஒரு 10,529 சீட்டு பார்த்தீங்கன்னா இந்த நர்சிங் ஃபீமேல், அதாவது பொண்ணுங்க ஆசைப்பட்டு எடுக்கணும்னு நினச்சிச்சிங்கன்னா இந்த இதில் பட்டையை கிளப்பிட்டு எடுத்துடலாம். எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிரும். இங்கே கிடைக்கலனாலும் மாப்பப் ரவுண்டில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த ப்ரைவேட் காலேஜெல்லாம் பார்க்குறவங்க 1 லட்ச ரூபா பணம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபா வேணும் நமக்கு. ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் போனோன்னு 1 லட்ச ரூபா கட்ட சொல்லுவாங்க. நான் என்னன்னா டியூஷன் ஃபீஸை சொல்கிறேன். ஹாஸ்டல் ஃபீஸு அதை விட கூட வருங்க. ஹாஸ்டல் ஃபீஸு சில இடங்களில் 50,000 வாங்குவாங்க, 60,000 வாங்குவாங்க, 70,000 வாங்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் 25,000 உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இந்த எஸ்சி எஸ்டி எல்லாம் 50,000 ரூபா பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே அது கொஞ்சம் லேட்டாக போட்டு விடுவாங்க. நீங்கள் முன்னாடி பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு சீட்டுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகலை. டோட்டலாக 263 காலேஜில் 10,529 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பிபிடிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 கல்லூரிகளுக்கு மேலே இருந்தது. இதுக்குமே 1 லட்ச ரூபா ஃபீஸ் வரும். 1 லட்ச ரூபா வாங்குவாங்க, 1.5 லட்சம் கூட வாங்குவாங்க டியூஷன் ஃபீஸு பிபிடிக்கு. என்ன சார் நீங்கள் என்ன சார் 1 லட்சம் வாங்குறாங்க, அப்போ நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்களான்னு கேட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ்ஸே தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு 4.5 லட்சம் 7 லட்சம் வாங்குறாங்க. பிபிடி எல்லாம் அடுத்த வருஷத்துலேருந்து நீட் எக்ஸாம் வரப்போகுது, கட்டாயமாக போகுது. பிபிடிக்கெல்லாம் ஃபிசியோதெரபிக்கெல்லாம் அப்புறம் வாங்காமல் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் இல்லை. பிபிடியெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸு. அதனால் பார்த்துக்குங்க. 54 காலேஜில் 2,069 சீட்டு தான் இருக்குது. இதெல்லாம் எடுக்க பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க. டியூஷன் ஃபீஸு 1.5 லட்ச ரூபா கட்டுறதுக்கு எல்லாம் ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. அதுக்கு கம்மியான ஃபீஸ் உங்களுக்கு கட்ட முடியும், அது மாதிரி தான் எனக்கு கட்டுற மாதிரி இருக்குன்னா
ஃபர்ஸ்ட் நீங்க சாய்ஸ்ல வச்சிருங்க, அப்புறம் சீட்டு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் சேர்றது சேராம போறதெல்லாம் அடுத்து. இங்க பாருங்க அலைடு கோர்சஸ் இப்போ இங்க நிறைய வந்திருக்கு. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் 22 சீட்டு, 3 காலேஜ், ஜான் காலேஜ், இந்திரா காலேஜ், ரேவதி காலேஜ், இதெல்லாம் எப்பவும் வர்றது தான். இந்திரா காலேஜ் இதெல்லாம் போன வருஷம் வந்துச்சு 5 சீட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஓடி ஆல்ரெடி இருந்தது தான், 9 காலேஜில் 404 சீட்டு. அதுக்கப்புறம் பி ஆப்டம் வந்து ஒரு 12 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கடுத்து பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி இதெல்லாம் புதுசாக இப்போ வந்திருக்கு. டோட்டலாக இதில் ஒரு 14 சீட்டு. பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜிக்கு ஒரு 9 சீட்டு வந்திருக்கு. பிஎஸ்சி கார்டியா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி காலேஜில் ஒரு 14 சீட்டு. ரேவதி காலேஜ் அவ்வளோ அலைடு கோர்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி ஒரு 19 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து ஒரு 25 சீட்டும், பிசிஷியன் அசிஸ்டன்ட் ஒரு 16 சீட்டும், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இதெல்லாம் சூப்பரான ஒரு கோர்ஸ். இப்போ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதிகமாக எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெசிபிரேட்டரி தெரப்பிக்கு வந்து ஒரு 35 சீட்டு. இதெல்லாம் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய சீட்டு, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ். ஓகேவா மாணவர்களே? இப்போ இதெல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன், நல்லா கவனமாக கேட்டுக்கணும். ப்ரைவேட் காலேஜை சாய்ஸில் வைக்கிறவங்க, எனக்கு 1.5 லட்சம் பணம், 1 லட்ச ரூபா பணம் வரும், இது காலேஜ் ஃபீஸு. ஹாஸ்டல் நீ வெளியில் தங்கிக்க, எங்கே வேணாலும் தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்புறம் யோசிக்கலாம். சீட்டு நம்ம எடுக்க போகிறோமா இல்லையா? மொத்தமாகவே 20,807 சீட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 1068 சீட்டு, கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐகே கணவர். பிரைவேட் காலேஜில் டோட்டலாக ஒரு 19,739 சீட்டு. இதெல்லாம் யார் எடுக்க போகிறாங்கங்கிறத வேடிக்கையாக பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு வரைக்கும் நமக்கு வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கனால இப்படி தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை போல இருக்கு. டோட்டலாக ஒரு 53,165 பேரை 2வது ரவுண்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 125 கட் ஆஃப் வரைக்கும். எவ்வளோ பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. பண்ணலன்னா கூட பண்ணிக்கோங்க. நமக்கு டைமிங் வந்து நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. டிடிஜிஸ்.